வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலியமா 1000 ரூபாய் பெற்றுக்கிட்டு வரக்கூடிய பெண்களுக்கு முக்கியமான அறிவிப்புலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. இதில் மெயினாக பார்க்கும்போது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா கோடிக்கணக்கான பெண்கள் பார்த்தீங்கன்னா பயன்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. மாதம் மாதம் அவங்களுக்கு 1000 ரூபாங்கிறது அவங்களுடைய வங்கி அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா டேரக்டாக செலுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து இந்த வருடம் 2025 புதிய பயனாளிகள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சேர்க்க போறாங்க, இந்த திட்ட விரிவாக்கம் ஏதாவது இருக்குமா, அதிலேயே முக்கியமாக தொகை விரிவாக்கம் ஏதாவது பண்ணப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஒரு ஆர்வம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்புலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக பார்க்கும்போது புதிய ரேஷன் அட்டை பெற்று புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு இந்த வருடம் 2025 ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறதா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டவர்களுக்கும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் அடுத்தடுத்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இப்போ புதுசாக அப்ளை பண்ணக்கூடியவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா இந்த 2025 கிட்டத்தட்ட 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பயனாளர்கள் சேர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2024 டிசம்பர்லேருந்து இப்போ வரையும் பார்க்கும்போதுனா 1.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து அவங்களுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கான காரணம் பார்க்கும்போது அவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்திருக்கும். திடீர்னு சக்கர வாகனங்கள் வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரேஷன் அட்டைதாரர்களில் இருக்கக்கூடியவங்க இறந்துருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் பயனாளிகளை இந்த திட்டத்தில் நீக்கியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ தகுதியுள்ள பயனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது இந்த 2025 கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. அதை தொடர்ந்து இந்த வருடத்தில் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச சட்டசபை கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மிகுந்த நெருக்கடி பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் புது பயனாளிகள் யாருமே சேர்க்கல, யார் யாரெல்லாம் தகுதியான மகளிர் இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் பணம் போகலை. அது மட்டும் இல்லாமல் பழைய விடுபட்டவர்களாக இருக்கட்டும், நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் பணம் போய் சேரல அப்படிங்கக்கூடிய ஒரு அழுத்தம் கொடுத்தது காரணமும் பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இன்னும் 2 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த புதிய அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணப்படும். அதில் தகுதியான பெண்களுக்கு அனைத்து பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மேல பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்லேருந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதிகபட்சமாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தகுதியுடைய அனைத்து பெண்களுக்கும் சொல்லும்போது விடுபட்டவர்களாக இருக்கட்டும், நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், அதுலேயும் முக்கியமாக பார்க்க போனால் இந்த வருடம் புதிய ரேஷன் கார்டு பிப்ரவரி மாதம் யாரெல்லாம் அப்ளை பண்ணி இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து புதிய ரேஷன் அட்டை பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையானது இந்த மே ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஊரக உள்ளாட்சி தேர்தல் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வர இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையில் திட்ட விரிவாக்கம் குறித்தும் சரி, பயனாளிகள் சேர்க்கறது குறித்தும் இந்த தொகை குறித்தும் பார்த்தீங்கன்னா அறிவிப்புகள் அதுக்கு முன்னாடியே வந்துடும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கான ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிடும் அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த திட்ட விரிவாக்கத்தில் நிறைய விதமான சேஞ்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொகை உயர்வுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான முழுமையான அறிவிப்பை இன்னும் ஓரிரு நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் அறிவிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மாதம் டைம் சொல்லியிருந்தாங்க, போன மாதம் சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மேல பார்த்தீங்கன்னா இந்த திட்ட விரிவாக்கம் குறித்து அறிவிப்பு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்லேருந்து தகவல் வெளிவந்துகிட்டு இருக்குது. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா எனக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல வரதும் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.